வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்கள். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சிலபஸ தான் பார்க்க போறோம். சிலபஸ் வைஸ் நம்ம இந்த டைம் போறோம். இப்ப சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. அதுல குரூப் 2, 2A பிரிமினரி சிலபஸ் பாருங்க. இது ஃபுல்லாவே குரூப் 2 அலகு 1 யூனிட் 1ல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. அதனால குரூப் 2, 2Aக்கும் இது யூஸ் ஆகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 சிலபஸ்ல யூனிட் 1ல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அப்படின்னு குடுத்திருக்காங்க. அது எங்கன்னா, இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி. ஸோ, நம்ம பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக பார்த்தீங்கன்னா, குரூப் 2 2A பிரிமினரி, குரூப் 2 2A மெயின்ஸு, குரூப் 4 சிலபஸ்ஸு, அ குரூப் 1 மெயின்ஸு. ஸோ, இதுல எல்லாத்துலயுமே பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. அதனால இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, 6த் டூ 12த் வரைக்கும்ங்கிற பழைய புக்கு, 6த் டூ 12த் வரைக்கும்ங்கிற புதிய புக்கு, அதுக்கப்புறம் அ அவுட் சோர்ஸா எங்கருந்து கேட்டிருக்காங்கன்னா, தமிழ் சொல் வளம் இளங்குமரனா அந்த புக்கும் பார்க்க போறோம். அது கூடவே நன்னூல்னு கேட்டிருக்காங்க. நன்னூலும் சேர்த்து பார்க்க போறோம். ஓகே நண்பர்களே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுகல 3 விதமா இருக்கு. 2 விதமா இருக்கு. அந்த 2 விதம் என்னன்னா, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இயல்பு புணர்ச்சினா, அ மண் கூட்டல் வெட்டி என்ன வரும்னா, மண் வெட்டி. மண் வெட்டி, மண் வெட்டி அப்படின்னு அப்படியே வரும். இது கூட எதுவுமே வராது. ஓகேங்களா? அது பேர் தான் இயல்பு புணர்ச்சி. அதாவது நிலை கூட்டல் மொழி, நிலைமொழி அப்படின்னு வரது இயல்பு புணர்ச்சி. அதே விகார புணர்ச்சினா 3 வகைப்படும். ஓகேங்களா? 3 வகை. ஓகேங்களா? அது என்னன்னா, தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லி 3 வகையா இருக்கு. ஓகேங்களா? இப்ப தோன்றல்னா, அ பள்ளி கூட்டல் பாடம், பள்ளி பாடம் அப்படின்னு இப்பு தோணுதா? அதே திரிதல்ன்றது இங்க இருக்கு பாருங்க. திரிதல் என்றபோது நாடு கூட்டல் ஆகு, நாடாகு அப்படின்னு திரிஞ்சிருச்சு. அதாவது மாறி டூ வந்து டாவா மாறுது. ஆ இதுல அதான் அது வந்து திரிதல். கெடுதல்ன்றது அ மகரம் குட் மரம் கூட்டல் அ காடு, மரக்காடு. ஸோ அந்த இது மறைஞ்சிருச்சு. அதுதான் கெடுதல் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த இம்மு வந்து மறைஞ்சிரும். அது பேர் தான் விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி என்பது 3 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. புணர்ச்சி 2 வகை. இயல்பு, விகாரம். அதுல இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா, 1 தான். அ விகாரம் மட்டும் 3 வகைப்படும். ஏன்னா, டிஎன்பிசில விகார புணர்ச்சி எத்தன வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அது தோன்றல், திரிதல் குடுத்துட்டு, அது மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிசில கேட்பாங்க. ஓகேங்களா? இப்ப நாம பார்க்க போறது பிரித்தெழுதுகள அ பழைய புக்க தான் பார்க்க போறோம். 6த் டூ 12த் பழைய புக்ல இருக்கிற பிரித்தெழுதுக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம புணர்ச்சி விதிய பார்த்துட்டு வந்துரலாம். ஏன்னா புணர்ச்சி விதி பார்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த பிரித்தெழுதுக. ஓகேங்களா? புணர்ச்சி விதி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டீங்கன்னா, அது கூட இருக்க பெல் ஐகான அழுத்திட்டீங்கன்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு காட்டும். வாங்க நண்பர்களே, நம்ம இப்ப வந்து புணர்ச்சி விதிய பார்ப்போம். புணர்ச்சி விதிகள். சொற்புணர்ச்சி என்பது நிலைமொழியின் இறுதியிலும் வருமொழியின் முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்கச் சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்போம். அதாவது நிலைமொழியின் இறுதினா, இப்போ காட்சியில சி இருக்குல்ல, அதுதான் நிலைமொழியின் இறுதி. வருமொழி முதல்னா ஆ. ஓகேங்களா? ஆ இருக்குல்ல, சியும் ஆவும் அ நிலைமொழியின் இறுதியும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றம். இப்ப சியும் சாவும் சேர்ந்தபோது காட்சி காட்சி அழகு. அதாவது அப்படின்னு வருதுல்ல. அதுதான் சுருங்க செல்லும் வரையறை புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புணர்ச்சி விதிகள்ல நாம பார்த்தது வந்து இப்ப காட்சி கூட்டல் அழகு. ஓகேங்களா? அத சியும் ஆவும் சேர்த்து எழுதும்போது காட்சி அழகு அப்படின்னு சொல்றது தான் புணர்ச்சி விதிகள். ஓகேங்களா? இப்போ புணர்ச்சி விதிகள்ல நாம பார்க்கிறது உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சியில
அதுல வகைகள் வந்து உடம்படும் மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உடம்படும் மெய்ப்புணர்ச்சி என்னன்னா, நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் உயிர் எழுத்துக்களாய் இருந்தால் உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். எனவே உடன்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடம்படும் மெய். அதாவது ஈயும் இவ்வும் சொல்லியிருக்காங்க. அதாவது காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு பிரிக்கிறத, இப்போ இங்கேயும் உயிர் இருக்கு, இங்கேயும் உயிர் இருக்கு. சி இச்சி கூட்டல் ஈ தான் சி. ஸோ அங்க ஈ இருக்கு, இங்க ஆ இருக்கு. அப்ப இது 2ம் வந்து வந்தா வந்து இது உடம்படும் மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்க வந்து இப்போ நம்ம காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு சொல்றம்போது இங்கேயும் உயிர் இருக்கு. அழகு இங்கேயும் உயிர் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நிலைமொழி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஈ வந்து கேன்சல் ஆயிரும். கெட்டுரும். ஓகேங்களா? அப்போ காட்சி கூட்டல் அழகு அப்படின்றபோது இங்க ஈ வரும். ஈயும் அல்லது இவ்வு வரும். அப்ப நம்மளுக்கு ஈ வரனால யா மட்டும் போடுறோம். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அ கலை கூட்டல் அறிவு. இதுல பார்த்தீங்களா, இங்கேயும் ஆ இருக்கு, இங்கேயும் ஐ இருக்கு. ஓகேங்களா? இப்ப இது 2த்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா, ஈ வரும். ஓகேங்களா? 2 உயிர் எழுத்துக்கு இடையில ஈயும், இவ்வும் வர்றது தான் நம்மளுக்கு உடம்படும் மெய் உணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க பாருங்க. மா கூட்டல் இலை. மாவிலைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க ஒரு ஆவும், இங்க ஒரு ஈயும் வரனால இப்ப இதுக்கு இடையில இவ்வு வருது. ஸோ, உடம்படு மெய்ப்புணர்ச்சி என்பது ஈயும், இவ்வும் வரதுதான் உடம்படு மெய்ப்புணர்ச்சி. அததான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது குற்றியலுகர புணர்ச்சி. அதாவது நிலைமொழியின் இறுதியில வந்து குற்றியலுகர நிலைமொழியின் இறுதினா என்னன்னு நம்ம முன்னதான் சொன்னோம். அதாவது அ காட்சி. காட்சினா சி தான் நிலைமொழியின் இறுதி. அப்போ வறுமொழியின் முதல்ன்றது அந்த முன்னாடி அலகுக்கு ஆ. அப்போ உயிரெழுத்துன்னு புணரும்போது நம்மளுக்கு வந்து அ மெய் திருத்தி உகரம் மறையும். பின்னாடி உயிரெழுத்து புணரும். அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வாங்க அத பார்ப்போம். அதாவது மாசு கூட்டல் அற்றார். ஓகேங்களா? மாசு கூட்டல் அற்றார் என்னது? மா இப்ப மாசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மாசு அப்படின்னு சொல்றது இது நெடித்தொடர் குற்றியலுகரம்னு சொன்னாலும், ஆனா குற்றியலுகர சொற்கள் இது. அப்போ குற்றியலுகர வரும்போது மாசு கூட்டல் அற்றார். குற்றியலுகர சொற்கள் என்னது? குசுடு துபுரு. ஓகேங்களா? குசுடு துபுருன்றது தான் குற்றியல் இருக்கிற சொற்கள். இப்போ பிரிக்கும்போது இந்த லாஸ்ட் எழுத்து நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்துல இருந்துச்சுன்னா, அது குற்றியல் இருக்கிற புணர்ச்சி. அங்க வந்து அங்க என்ன ஃபார்முலா வரும்னா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். உடனே அது வந்து வந்து மறைஞ்சிரும். அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, மாசு கூட்டல் அற்றார், மாசற்றார் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்போ மறைச்சுனா, மா இச்சு கூட்டல் ஆ அற்றார். அப்படியே அப்போ இச்சும், ஆமுங்க நம்ம வைக்கும்போது மட்டும் தான் வரும். மாசற்றார். அப்போ உயிர் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதான் நார்மலா நம்ம புணர்ச்சி அடையும்போது, அ அது வந்து உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து, அ குற்றியலுகர புணர்ச்சி இப்ப முடிஞ்சிருச்சு. குற்றியலுகர புணர்ச்சியிலே இப்போ இட்டு, இர்று வந்துச்சுன்னா, அதாவது நெடில்தொடர், உயிர்த்தொடர். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்னா, வீடு, வீடு கூட்டல் தோட்டம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இது நெடில் தொடர் குற்றியலுகரம். அது நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்து எப்பயுமே ஈரெழுத்து சொற்களா மட்டும் தான் இருக்கும். அதுவும் அப்புறம் உயிர் தொடர்கள்ல இட்டும், இர்ரும் வரும்போது, குற்றியலுகர சொற்கள்ல இட்டும், இர்ரும் வந்துச்சுன்னா, குற்றியலுகர சொல்ல நிலைமொழி இறுதி எழுத்து என்ன வரணும்? குசுடு, துபுரு. ஓகேங்களா? இப்ப இதுவும் குற்றியலுகர சொற்கள்ல வரும்போது, அது இரட்டிப்பா ஆகும். அப்போ இங்க பாருங்க. வீடு கூட்டல் தோட்டம், வீட்டு தோட்டம். அதாவது இட்டும், டூவும் டபுள் டைம் டாட்டா இருந்ததா இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க குற்றியலுகர சொற்கள்ல. அடுத்ததா நம்ம பார்க்க போறது முற்றியலுகர புணர்ச்சி. முற்றியலுகரம்னா என்ன வரும்னா, தனிக்குறில். தனிக்குறில்ல வரும்போது, அதுவும் குற்றியலுகர சொற்கள் தான். ஊன்றது மறைஞ்சு அ வரதுதான் வருவறைந்தார். முற்றியலுகர சொற்கள் என்னன்னா, ஓகேங்களா? அறிந்தார். அப்போ முற்றும் மாற்றும் ஒரே வழி அப்படின்னு சொல்லி உணரும். அடுத்ததா இயல்பு விரு, விதி விரு. இயல்பாவே நார்மலாவா கச, தப வரும்போது அது புணர்ச்சி அடையறது தான் இயல்பு விரு. தோன்றது
அததான் நம்ம இயல்பு விகார புணர்ச்சின்னு சொல்லி பார்த்தோம். இதுல பார்த்தீங்கன்னா, அடுத்ததா நம்ம பார்க்க போறது உயிரீற்று புணர்ச்சியில நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து பூப்பெயர்ச்சி பூப்பெயர் புணர்ச்சி. பூப்பெயர் புணர்ச்சின்னா, பூ என்ற ஒரே ஒரு சொல் மட்டும் பூ நிலைமொழியாய் நிற்க, அதாவது பூ மட்டும் ஒண்ணே ஒண்ணு நிற்க, நிலைமொழியாய் நிற்க, வருமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது, வருமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது, அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள்லாம் என்ன ஆகும்னா கச, தப. ஓகேங்களா? அந்த வல்லின வருமொழியில இந்த 4 எழுத்து வந்துச்சுன்னா, பூ என்னும் நிலைமொழி நிற்க, வருமொழி முதலில் வல்லின மெய் எழுத்து வரும்போது, வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டுமின்றி, அவற்றிற்கு இனமான மெல்லின மெய் மிகுதலும் உண்டு என சொல்லிக் குடுத்திருக்காங்க. அதாவது பூ பூன்னு ஒரே ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, அது கூட கசதப அப்படின்னு ஒன்ற எழுத்து வந்துச்சுன்னாவே, அ நீங்க என்ன பண்ணணும்னா, பூங்கொடி, பூக்கொடி, பூத்தோட்டி அது மாரி. அதுவே அது கூட இனமா ஓகேங்களா? அதாவது இனம் பாருங்க. இக்கு அப்படின்றதுக்கு ஆனா அதுக்கு இனம் என்னன்னு இங்கு. ஓகே. அது இனமான இதுவாவும் மாறலாம். அதுவும் ரைட்டு தான். அதாவது பூக்கொடியும் ரைட்டு தான். பூங்கொடியும் ரைட்டு தான். அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதேதான் பூஞ்சோலை, பூ பூப்பந்து அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்ப இப்ப புரியுதா? பூப்பெயர் புணர்ச்சின்னா கன்ஃபார்மா நம்மளுக்கு வந்து வல்லினம் மிகும். ஆனா, அது வல்லினம் மிகும் வல்லின எழுத்து மாரியே வரலாம். அப்படி இல்லன்னா, அது இணை எழுத்தாவும் வரலாம் அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சின்றது நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க, வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய் மெய்யெழுத்துடன் சேரும் புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி. அதாவது வாயொலி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வாய் கூட்டல் ஒலி. இப்போ வாய் ஓகேங்களா? வாயில பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து. அதாவது இக்குலிருந்து இன்னு வரைக்கும் வர்றது மெய்யெழுத்து. அந்த மெய்யெழுத்து வரும்போது நிலைமொழியின் இறுதியில வந்து மெய்யெழுத்து வரும்போது, ம் வறுமொழியில உயிரெழுத்தா இருக்கும்போது, அது இயல்பா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது வாய் கூட்டல் ஒலி, இந்த யாவும், ஓவும் புணர்ச்சி அடையும்போது அதாவது வாயொலி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? புணர்ச்சி விதி இது. இது மெய்யீற்று புணர்ச்சி. அடுத்ததா நாம் பார்க்க போறது தனிக்குறில் ஒற்று. தனிக்குறில் ஒற்று நிலைமொழியின் தனிக்குறில் சார்ந்த அதாவது இப்ப கல்லுன்றது குறில்ன்றது ஓகேங்களா? நெடில் என்பது அப்படின்னு வரும். அ இப்ப தனிக்குறில் கல்லுன்றனால, தனிக்குறில் கல் என்பதற்கு சார்ந்த மெய்யெழுத்து வறுமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின், அதாவது வறுமொழியில வந்து உயிரெழுத்து. அதாவது ஆலருந்து அ வரைக்கும் ஏதாவது எழுத்து இருந்துச்சுன்னா, வறுமொழியில வந்து ஓகே. கல் கூட்டல் அப்படின்னு சொல்லி கல்லழகர். அப்போ தனிக்குறில் முன் ஒற்று வந்து உயிர் வரின் இரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கல் கூட்டல் அதர் கல்லழகர், கல்லதர் அப்படின்னு வந்து ஓகே 2 வருது பாருங்க. இல்லு கூட்டல் அப்படின்னு வந்தா தனிக்குறில் ஒற்று. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து அ மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்றுன்னா, நம்ம அதேதான் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி விகார புணர்ச்சியிலே மகரத்த பத்தி சொல்லியிருப்போம். மகர ஈற்று. மரம் கூட்டல் வேலை. மரவேலை. அப்போ மரவேலை. ஈக இம்மு கெட்டுரும். ஓகேங்களா? வேலை. அப்போ இது கெடுதல். ஓகேங்களா? அப்போ மகர ஈற்று புணர்ச்சியில 3 விதமா இருக்கா. அது வந்து மகரமை கெட்டு, அடுத்தது மகரமை கெட்டு, இனம் மெல்லெழுத்து. இனம்னா உங்களுக்கே தெரியும். இன எழுத்துனா என்னது? அந்த 3 சொல்லி இட்டம், இத்து, இந்து, இப்பு, இம்மு இதெல்லாம் வந்து பார்த்தா இன எழுத்து. டிஎன்பிஎஸ்சில இன எழுத்து குடுத்து கூட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? அதனால டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன இது பாயிண்ட் கூட விடக்கூடாது. எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து மெய் கெட்டு புணரும். அதுக்கு அடுத்ததா மகர கெட்டு இனமெல்லெழுத்து தோன்றி புணரும். மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மகரம் கெட்டுனா படம் கூட்டல் வேலை, படம் வேலை. அந்த இம்மு மட்டும் கெட்டுருப்பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பழம் கூட்டல் தோல். அப்ப இம்மு கெட்டுருச்சு. அதுக்கு இனமான எழுத்து என்னன்னா இத்து. அதுதான் வல்லினம் மிகுந்து புணர்ந்து. அதாவது தோக்கு இனம் எழுத்து என்னன்னா இத்து. அப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா காலம் கடந்தவன். காலம் கடந்தவன் என்னன்னா, இணை எழுத்து. ஓகேங்களா? இம்மு கற்றும் அது கூட இணை எழுத்து வந்து மகம் திரிந்து புணர்ந்தது வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மகர ஈற்று புணர்ச்சி வந்து 3ஆ வரும். அந்தபடி பார்த்தா 1 கெடும்,
ஒண்ணு வந்து வல்லினம் மிகும், ஒண்ணு வந்து இன எழுத்து மிகும் அப்படின்றது தான் மகர ஈற்று புணர்ச்சி. அப்புறம் புணர்ச்சி விதியில பண்பு பெயர் புணர்ச்சி இதுல அதிலேயே 8 வகை இருக்கு. ஓகேங்களா? பண்பு பெயர்ல வந்து நிலைமொழி சொல்லாக நின்று வறுமொழி சொல்லுடன் புணரும்போது பின்வரும் மாற்றங்களை அடையலாம். அப்போ நிலைமொழியின் இறுதியில பார்த்தீங்கன்னா, மை கெட்டு புணரும். அப்புறம் இது வந்து அதாவது பெருமை கூட்டல் வலி. அப்போ இந்த மை கெட்டுருது. ஓகேங்களா? அப்போ பெரு கூட்டல் வலி, பெருவலி. அப்போ இது ஈறுபோதல் விதிப்படி ஆ பண்பு புணர்ச்சியில ஈறுபோதல் ஒரு விதி. ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க பெருவலி, பெருவலின்னு சொல்லியிருக்காங்க. பெருமை கூட்டல். இந்த மை மட்டும் கேட்டதுனால அது ஈறுபோதல் வலி அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. அடுத்து 2வது பாயிண்ட் என்னன்னா, மை அ இது வந்து உகரம், இகரமாக திரிதல் தான் 2வது விதி. ஓகேங்களா? பெரியன்னு குடுத்துருக்காங்க. இப்ப பெருமை கூட்டல் அன். இப்ப ஈறுபோதல்ல மை கெட்டுருது. அப்போ பெரு கூட்டல் அன். இப்பதான் உகரம், இகரமாக அதாவது பெரு அப்படின்றது இது உகரம். ஓகேங்களா? உகரம்னா எழுத்துல வர்றது. ஓகேங்களா? அப்போ எழுத்துல வர்றதுனால இத வந்து இகரமா பிரிக்கும்போது தான் ரூவா மாறும்னு உங்களுக்கே தெரியும். அதுபடி பார்த்தா, அ வந்து ரீயா மாறுதா உகரம் இகரமாக திரிதல். அப்போ பெரி கூட்டல் அன். அப்போ இப்போ உடம்படு மெய் அதாவது அ பெரி ஓகேங்களா? பெரின்றது இந்த இடத்துல இருக்கா? அடுத்து இந்த இடத்துல இப்ப 2 இடத்துலயும் உயிரெழுத்து வரும்போது இவ்வும் வரும். இங்க வருது. ஓகேங்களா? அதுதான் நம்ம உடம்போடு மெய்ப்புணர்ச்சியில அவங்க நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அ பெரிய எண். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து உடம்படு இடை உகரம் ஈயாதல் அப்படின்ற பாயிண்ட். அடுத்ததா பார்த்து 3வது பாயிண்ட் மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாய் மாறும். அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது முது மூதூர் ஓகேங்களா? மூதூர முதுமை கூட்டல் ஊர்ன்னு குடுத்துருக்காங்க. இப்போ இதுல போதல்ல மை போயிரும். ஓகேங்களா? அப்ப மை போச்சுன்னா என்ன ஆகும்? முது கூட்டல் ஊர். ஓகேங்களா? இதுல ஆதி நீடல்ன்னு ஒரு பாயிண்ட் குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆதி நீடல்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற இது வந்து நம்ம வந்து அதாவது பெரிய எழுத்தா அதாவது ஆதி நிழல், நெடில் எழுத்து. ஆதி நிழல்ல நெடி எழுத்தெல்லாம் மாத்திக்கிறோம். அப்போ மூ மூது கூட்டல் ஊர். ஓகேங்களா? மூது கூட்டல் ஊர். அப்போ இதுல வந்து வந்து அந்த மறைஞ்சிரும். அந்த குற்றியல் உகர சொற்கள் தானே இது. நெடில் தொடர் இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆ நெடு வந்தா மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். மறைஞ்சர்ன்றனால அது வந்து அந்த பாயிண்ட்க்கு அதாவது 2வது பாயிண்ட் குற்றியல் சொற்கள் வரும்போது, அ மறைஞ்சிருச்சுன்னா, அடுத்ததா நம்ம பார்க்க போறது முத்து. ஓகேங்களா? முத்து கூட்டல் ஊர். அப்போ இது வந்து புணர்ச்சி அடிக்கும்போது மூதூர் அப்படின்னு சொல்லி பார்த்தா 3வது பாயிண்ட். ஓகேங்களா? இதுல வந்து என்ன போகுதுன்னா, ஈறுபோதல், ஆதி நீடல்னா முதல் எழுத்த வந்து நெடில் எழுத்தா மாத்துறது. அப்புறம் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அப்படி நார்மலா புணர்ச்சி அடையறத உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா 4வது பாயிண்ட் மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லில் அ ஐகரம் ஐகரமாக மாறும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பைந்தமிழ். பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பைந்தமிழ் வந்து பசுமை பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தா, அ நம்ம என்னடா பைன்றது பைந்தமிழ், பசுமைன்னு வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது. பிரிச்சு பிரிச்சு எழுதும்போது மட்டும் இந்த மாரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அ பசுமை அதாவது பசுமைன்னா மை. நம்ம எப்பயும் போல மை கேன்சல் ஆயிரும். அப்ப இது ஈறுபோதல் போனோமா, பசு கூட்டல் தமிழ். அடுத்தது இப்ப முதல் எழுத்து அங்க என்ன பார்த்தோம் நாம, ஆதி நீடல் மூலமா அதாவது குறியில நெடிலா மாத்தணும். ஆனா இங்க பசு பைய வந்து ஐயா மாத்துறோம். அப்போ வந்து ஐல பையா மாத்துறோம். அப்போ இது வந்து அடியகரம் ஐயாதல். அப்போ அடியார் ஐயா இருக்கும்போது, இப்போ இது வந்து பைந்தமிழ். அதாவது எப்படி வருதுன்னா, இப்போ வந்து என்னது? இது முற்றிய நுகர சொற்கள். அப்போ அதுக்கு நம்ம இனமெய் எழுத்த தான் நாம கண்டுபிடிக்கணும். ஏன்னா முற்றிய நுகர நம்ம என்ன பார்த்தோம்? முற்றும் மற்றும் ஒன்றே அப்படின்னு சொல்லி அதுக்கு இனமிகள் மூலமா வருது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது, அ மை விகுதி கெட்டு நிலைமு ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்படின்னா, நெட்டிலை நெடுமை கூட்டல் இலை. நெடுமை கூட்டல் இலை. இப்போ இதுல மை கெட்டுரும். அது இருபோதல்.
பண்பு பெயர் பொருட்கள பொறுத்தவரைக்கும் எப்பவுமே மை கெட்டுரும். ஓகேங்களா? மை வந்தாவே பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி, அது ஒரு இலக்கண குறிப்பா ஞாபகம் வச்சுக்கங்க. மை வந்தா. அடுத்ததா வந்து மை கெட்டுருச்சுன்னா, அப்புறம் நெட் நெடு நெடு நாம என்ன சொல்லியிருக்கோம்? ஆ டா, ரா அப்படின்னு வந்தாவே இரட்டிக்கும். அப்படின்றப்ப வந்து தண்ணீரொட்டல் இரட்டித்தல் அப்படின்னு சொல்லி இது வந்து வரும். அடுத்ததா வந்து இப்ப நம்ம பார்க்க போறது ஈறுபோதல்ல முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்னு சொல்லி இனமிகள். ஓகேங்களா? அதாவது இப்போ செந்தமிழ், செம்மை கூட்டல்னு மை வந்து இது இருபோதல் மூலமா போயிரும். இப்ப செம் கூட்டல் தமிழ். அப்ப முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்னா, இம்மு வந்து இந்தா மாறத்தான் முன்னின்று மெய்த்திரிதல் அப்படின்னு சொல்றது. இம்மு வந்து இந்தா மாறுது அப்படின்றது மொயின். அப்போ அது என்ன ரீசன்னா, வருமொழியில இத்து இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி இருக்கிறது. ஏன்னா 2 வந்து மெய்யெழுத்தா தான் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இங்கேயும் இம்மு, இங்கேயும் இத்து. அப்போ முன்னின்று மெய்த்திருதல்லாம் முன்னாடி வருமொழியில இருக்கிற முன்னாடி வந்து திரியறது தான் அம் அதான் முன்னின்ற மெய்தெரிதல். அப்ப 7வது பாயிண்ட். ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாய் இருந்து வருமொழி வல்லின மெய்யாக இருப்பின் இளமிகள் விதிப்படி வெகும். அப்ப அது 7வது பாயிண்ட் என்னன்னா, கருங்கடல், கருமை கூட்டல் கடல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. மை ஈறுபோதல் மூலமா முடிஞ்சிருது. இப்ப இங்கேயும் பார்த்தோன்னா, இருக்கு. ஆனா, வறுமொழி இதுல இக்கு இருக்கு பாருங்க. அதனால தான் இனமிகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்போ கருங்கடல். ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரு மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதியெழுத்து உயிரெழுத்தாய் இருந்து வறுமொழி முதல் மெய்யால பாய்ப்பின் அது இனமிகள் விதிப்படின்னு புணரும். அதாவது நிலைமொழியில கரு. ஓகேங்களா? அப்போ இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து உயிரெழுத்தா இருந்து, வறுமொழி இதுல கடல். அப்ப இக்கு இருக்கு. வறுமொழி இதில் மெய்யெழுத்தா இருந்தா, அப்போ இனமிகள் விதிப்படி இனமிகள்னா என்னன்னா, இனம்னா என்னது? இக்கு, இங்கு. அப்போ அ இட்டு, 3 சொல்லி இன்னு. அந்த மாரி இத்து, இந்து. அதான் இனமிக. அப்போ 2, 2 எழுத்தா வரும்போது இனமிகள்ன்றபோது, அதுக்கு இனமானது கருங்கடல். அப்படி ஆ விதிப்படி புணரும். ஓகேங்களா? அடுத்ததா மை விகுதி கெட்டு நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற்சொன்ன எந்த விதியிலும் பொருந்தாத பின் இணையவும். அதாவது நார்மலா மேல சொன்னதோட படி இப்ப புணர்ச்சினா அது வந்து லாஸ்ட் விதி. ஓகேங்களா? ஈறுபோதல் விதி அப்படின்னு சொல்லி புணர்ச்சி விதி நம்ம இதோட முடிக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது 6 டூ 12th வரைக்கும் பழைய புக்ல பார்ப்போம். இந்த விதிப்படி. ஓகேங்களா? அப்ப இதுபடி பார்த்தா அ புண் கூட்டல் கண் என்ன வரும்? புண் கூட்டல் கண். ஓகேங்களா? புண்மை கூட்டல் கண். ஓகேங்களா? புண்மை கூட்டல் கண்ன்னு பிரிச்சிருக்காங்க. இது பண்பு பெயர் புணர்ச்சி. அப்புறம் வந்து மை கற்று. ஓகேங்களா? ஈறுபோதல் அந்த விதிப்படி மை கட்டுச்சுன்னா புண் கண் அப்படின்னு சொல்லி இந்த விதிய நம்ம முடிக்கிறோம். அடுத்ததா 2வது பார்க்கிறது அன்பு கூட்டல் இலார். ஓகேங்களா? அன்பு கூட்டல் இலார். அன்பு கூட்டல் இலார்ன்றது அன்பிலார்ன்னு இருக்கும். அன்பிலார் எப்படின்ற உடல் மேல் உயிர் வந்து இயல்பு வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லி இந்த விதி வரும். ஓகேங்களா? அன்பு கூட்டல் இலா அப்படின்னா 2 இடத்துலயும் வந்து உயிரெழுத்து இருக்கறனால மறைஞ்சிரும். அப்ப இப்பு கூட்டல் அ பி ஓகேங்களா? அப்போ அன்பிலார் வந்து இதுதான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது தமக்குரியர். தமக்குரியர் வந்து பார்த்தீங்கன்னா தமக்கு குடல் உரியர். அதுவும் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்படின்ற விதிப்படி இது புணருது. ஓகேங்களா? தமக்கு இக்கு வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ இக்கு வரும். தமக்கு உரியர் அப்படின்றது ஊக்கும், இக்கும் புணரும்போது தமக்குரியர். அடுத்ததா நான் பார்க்க போறது வந்து அன்புடையார். அன்பு குடல் உடையார். அன்புடையார் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உயிர் உகரம், இகரமாக திரிஞ்சு அ மறைஞ்சிரும். உகரம் இகரமா மாறியாது. அது உகரம், இகரம்ன்றது பண்பு புணர்ச்சி. இது குற்றியலுகர புணர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா குசுட்டு பொருள்ல கடைசியா வருதுல்ல. அதனால அ அன்பு புணர்ச்சி வந்து மறைஞ்சு, அப்ப இயல்பா புனையறது தான் அன்புடையார். அன்பு கூட்டல் உடையார். அடுத்தது ஆருயிர். அருமை கூட்டல் உயிர். இது பண்பு பெயர் புணர்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா, அருமைக்கு ஈறுபோதல் முடிஞ்சிரும். அப்போ ஆதி நீடல் மூலமா வந்து ஆவா மாறும். அப்போ அருமை அப்போ நார்மலா வந்து ஆ ரு கூட்டல் ஊன்னு இருக்கா. அப்போ இங்க குறைஞ்சிரும். ஏன்னா, ஆ உகரம் இகரமா ஆகணும் அப்படின்னு சொல்லி நார்மலா பிரியறது தான். மறைஞ்சிருச்சுன்னா, அப்போ இர்ரு கூட்டல் ரு. ஓகேங்களா? அப்போ இதுபடி பார்த்தா, இது பண்பு பெயர் புணர்ச்சி ஆருயிர்.
அடுத்ததான் தமக்குரியர் நம்ம முன்னையே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்க்க போறது அன்பு கூட்டல் ஈனும். அன்பு கூட்டல் ஈனும். இது வந்து அ ஊ மறைஞ்சு அ குற்றியலுகர புணர்ச்சியில மறைஞ்சு உடல் மேல் உயிர் வந்து அதாவது அ நார்மலா புணர்ச்சி அடைவது. அடுத்ததா தெரு 1. தெரு கூட்டல் 1 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதுவும் அந்த குற்றியலுகர சொற்கள்ல குசுடு, துபுரு அப்படின்றதுல மறைஞ்சிரும். அப்போ தேர் கூட்டல் 1 தெரு 1 அப்படின்னு சொல்லி உணரும். ஓகேங்களா? அடுத்தது உன்னுலகம். உன்னுலகம் ஓகேங்களா? என்பது தனிக்குறில். தனிக்குறில் வரும்போது என்ன ஆகும்னா, இரட்டிக்கும் அப்படின்ற பண்பு பெயர் புணர்ச்சியில இது வரும். ஓகேங்களா? அடுத்ததா தெரு கூட்டல் வாக்கு, தெருவாக்கு. இது நார்மலாவே நம்ம தெரு 1, தெருவாக்கு இதெல்லாம் ஒரே இதுதான். ஓகேங்களா? நார்மலா மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் புணர்ச்சி அடைஞ்சுச்சுன்னா, தெருவாக்கு அப்படின்னு சொல்லி இந்த புணர்ச்சி இதை சொல்லும். பிரிச்சு எழுதுக. அடுத்தது விரிவாக்கு. விரிவு கூட்டல் ஆக்கு. இப்ப இதுவும் பார்த்தீங்கன்னா, ம் குற்றியலுகர புணர்ச்சி அப்படி இல்லன்னா, மறைஞ்சிரும். ஓகேங்களா? விரிவு அப்படின்னு இருக்கிறது மறைஞ்சிச்சுன்னா, விரிவு கூட்டல் ஆக்கு. அப்போ இவ்வுக்கும் ஆக்குன்னும்போது விரிவாக்கு அப்படின்ற புணர்ச்சியில இது இப்படி வரும். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது நாமி பொழுது. நாமி பொழுது பார்க்கறதுக்கு முன்னாடி நாம அ இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. கூட ஏதாவது டவுட்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மீதிய அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ காய்ஸ்.